பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கிட்ட வந்த லாட்டில் இது வளர்ப்பு ஆடுங்க. அங்கேருந்து எடுக்கும்போதே இது ஃபார்மிங் பர்பஸ்க்காக நம்ம எடுத்திருந்தோம். இது மத்திய பிரதேசில் எடுத்தது. அங்கே உள்ள ஒரு மார்க்கெட்டில் இது எடுத்தது. பட் ஒரு அவசர தேவைக்காக ஒரு லேடிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆடை அவங்களுடைய அவசர தேவைக்காக வளர்த்துட்ருக்க ஆடை கொண்டு வந்தாங்க. டாப் குவாலிட்டி இது உள்ளதுலேயே இந்த ஆடு பார்த்திங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் நேரில் பார்த்தா தெரியும். லைவ் வெயிட் அங்கே பார்க்கும்போது எபோவ் 40 kg. இப்போ இங்கே இருக்கிறது 40-500 இருக்குது. பட் அங்கே வாங்கும்போது 43 சில்லற இருந்த ஆடு இது. தாய் ஆடு 4 பல் போட்டிருக்கு. ஆடு 4 பல் போட்டிருக்கு. ப்ளஸ் 2 குட்டிங்க இருக்குது. இந்த 2 குட்டிங்க பார்த்திங்கன்னா லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா 22 சேர்த்து கிட்டத்தட்ட 41-500 இருக்குது. அப்போ 20 கிலோவுக்கு மேலே இருக்குது 2 குட்டிங்களுமே. ரெண்டுமே ஃபீமேல் கிட்ஸு, பெட்டை குட்டிங்க. ரெண்டுமே பெட்டை ஆடுங்க, பெட்டை குட்டிங்க. ஒரே சைஸில் இருக்குது, ஒரே கலரில் இருக்குது. அது தாய் என்ன கலரோ அதே கலரில் குட்டிகள் இருக்குது. ரொம்ப சாதுவான ஆடு. இது பால் கறக்கிறப்ப அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் அந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். அமைதியாக நிற்கிறதாகட்டும், குட்டிங்களை தன்னோட சேர்த்து வச்சுக்கிறதாகட்டும், அதாவது ஒரு நல்ல ஒரு மதர் கோட்டுக்குரிய எல்லா குணங்களும் இதுக்கு இருக்குது. இந்த ஆடு வாங்குகிறவங்க உண்மையிலே நிறுத்தி ஒரு 2-3 வருஷம் ஒரு 4 வருஷத்துக்கு இதிலேருந்து குட்டிங்களை நீங்கள் இறக்கலாம். நல்ல ஒரு ப்ரீடர் கூட இதை இனம் சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் தரமான குட்டிங்களை போடக்கூடிய ஆடு இது. ஆல்ரெடி இது சினையாக தான் இருக்குது. 2 குட்டியும் இருக்குது, சினையாக இருக்குது. தற்சமயத்துக்கு காலையில் சாயந்தரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நல்ல தீவனம் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3/4 லிட்டர் பால் கறக்கலாம். 2 நேரமும் சேர்த்து சொல்கிறேன். 1/4 லிட்டருக்கு கம்மி இல்லாமல் நாங்கள் வெறுமனே சும்மா நார்மலாக அந்த இப்படி மேய்ஞ்சிட்டு வரதுலேயே பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் பால் இப்போ இருக்குது. குட்டிங்க குடித்தது போக. குட்டிங்க எனக்கு தெரிஞ்சு இனிமேல் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுறவங்க இந்த ஆடு வளர்க்குறதுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. எனக்கு எடை போட்டு விற்றாலே இது எனக்கு காசு ஆயிரும். அந்த சேலின்னு சொல்லுவாங்கள்ல, வயசான பெட்டையாடு கணக்கு பண்ணி நான் ஒரு 350 ரூபா 360 ரூபாய்க்கு நான் எடை போட்டு விற்றாவே எனக்கு இது காசாகி எனக்கு லாபத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி அந்த குட்டிங்களை 460 ரூபாய்க்கு ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. நல்ல கறி மேலே இருக்க ஆடு, நல்ல கொழுன்னு இருக்க குட்டிங்க 460-480 ரூபாய்க்கு கூட லைவ் வெயிட் இப்போ போயிட்டுருக்கு. நம்மளால் விற்க முடியும். அதுலேயும் எனக்கு லாபத்தோட பணம் கிடைக்கும். பட் எனக்கு விற்கிறதுக்கு அந்த மாதிரி கட்டிங் பர்பஸ்க்கு விற்கிறதுக்கு அறுக்க கொடுக்குறதுக்கு மனசு இல்லை. இந்த ஆடு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண்ணையாளர்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட என்கிட்ட 1 வீக்காக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த சளி பிரச்சனையோ கழிச்சல் பிரச்சனையோ எதுவும் கிடையாது. வந்த புதுசில் அதுக்கு சளி இருந்துச்சு. நம்ம மெடிசன் கொடுத்து அதை சரி பண்ணிட்டோம். இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆடு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இதே மாதிரி வளர்க்குற குவாலிட்டியில் உள்ள ஆடுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணைகளில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மத்திய பிரதேஷ் ஏரியாவில் இருக்க அந்த மால்வா கோட்ஸ்ன்னு சொல்கிற கருப்பு கலரில் உள்ள ஆடுங்கள் ரெகுலராக நம்ம பண்ணைக்கு வந்துட்டுருக்கு. தேவைப்படுறவங்க முன்கூட்டியே உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. அது அந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிழமைங்களில் ஆடுங்கள் இல்லைங்காமல் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆடு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் மால்வா ஏரியாவில் வாங்கின ஆடு. வளர்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கண்டிஷன் நல்லா இருக்குது. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா இந்த குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்காது. நல்ல பெரிய குட்டிங்களை இது போடும். குட்டிங்களோட சைஸை நீங்கள் பார்த்தாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச அந்த குட்டிங்க ஒரு 3 மாதம், இது சினையாக இப்போ ஒரு 2 மாதம் சினை இருக்குன்னா ஒரு 3 மாதம் குட்டிங்கள் இருக்கும். அந்த 3 மாதத்துலேயே குட்டிங்கள் 20 கிலோவுக்கு மேலே ரீச் ஆயிடுச்சு. அந்த குட்டிங்களையும் நீங்கள் ஃபார்மிங் பர்பஸுக்கு வச்சு ஒரு வருஷம் 2 பல் போட்ட பிறகு இனம் சேர்த்திங்கன்னு சொன்னால் அம்மா மாதிரியே அதுகளும் நல்ல தரமான குட்டிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரீடு. தேவைப்படுறவங்க இன்ஷா அல்லாஹ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு 2-3 நாள் நான் லோக்கலில் சென்னை, கோபிச்செட்டிப்பாளையம் அந்த மாதிரி லோக்கல் பிரான்ச்சஸில் இருப்போம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்க்கு மறுபடியும் போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.